பாவக்காய் குழம்புக்கு முதல்ல பாவக்காயை எண்ணெய் ஊற்றி வதக்கணும். இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு பாவக்காய் வதக்குறோமோ அந்தளவுக்கு கசப்பு இல்லாமல் குழம்பு இருக்கும். அதனால் பாவக்காயை சோம்பேறித்தனம் படாமல் நல்லா வதக்கிடணும். பாவக்காய் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கூட வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, குழம்பு நல்லா தான் இருக்கும், டேஸ்டெல்லாம் மாறாது. நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கணும், அதுதான். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதில் தேங்காய் போட்டு வைக்கலாம். அரை முடி தேங்காயில் பாதி துருவி போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, தேங்காயவும் நல்லா பொன்னிறமாக கருக விடாமல் வறுத்துக்கலாம். கருகக்கூடாது, ஆனால் நல்லா ப்ரௌன் கலரில் தேங்காய் வரணும், அந்தளவுக்கு வறுக்கணும். தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை ஆற வச்சிடலாம். தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு. ஆறுனதும் அரைச்சிக்கலாம். பாவக்காய் தேங்காய் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி காயெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் பாவக்காய் சேர்த்துடலாம். பாவக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி 2 அது இதில் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வதக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இதில் 2 டீஸ்பூன் போடுறேன். மல்லித்தூளும் 2 டீஸ்பூன் போடுறேன். 2 நம்ம காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் அதிகம் போட்டுக்கலாம். போட்டு வதக்கியாச்சு. புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதிகம் புளி தேவையில்லை. உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி அதை கரைச்சி இதில் ஊற்றி குழம்புக்கு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும் பாவக்காய் குழம்புக்குன்னா புளிப்பு அதிகம் சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் புளி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு வேகுது. தேங்காய் அரைச்சாச்சு. அதை இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாவக்காய் குழம்பு வெந்து நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது போல் பாவக்காய் குழம்பு செஞ்சால் கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.